ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு ஊடகத்தில் ஜென்மச்சனி விலகி பாதக சனியாக மாறுவதால் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டாக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது, 2026ஆம் ஆண்டு தான். என்னங்க எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு, நீங்கள் மட்டும் மாற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அதுக்கு சான்றிதழ் இருக்குங்க. திருநள்ளாறு சனிபகவான் கோயில்லையும் கொச்சனூர் சனிபகவான் கோயில்லையும் 2026ஆம் ஆண்டு தான் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி விழாவை ஊடகத்திலையும் பேப்பர் மூலயமா நீங்கள் பார்ப்பீங்க, தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த ஆண்டு பயிற்சி ஆகுதா அடுத்த ஆண்டு பயிற்சி ஆகுதா என்பதை. இந்த ஆண்டு என்ன பயிற்சி ஆகிறாரு? இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. சித்திரை 13, ஏப்ரல் 26 சனிக்கிழமை பயிற்சி ஆகிறாரு. அடுத்து சித்திரை 28, மே 11 குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 பயிற்சியுமே நல்ல பயிற்சி தாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு கேது சேர்றது கொஞ்சம் பேச்சில் அதாவது ஜென்மத்தில் உங்களுக்கு வர்றது இந்த இது கொஞ்சம் டென்ஷன்களையும் மன உளைச்சலையும் திருச்சலையும் தான் ஏற்படுத்துவார். அதுவும் எப்போ அந்த குரு பார்வை சித்திரையில் மாறினோடனே உங்களுக்கு குரு பார்வை மாறினே அதுவும் சரியாயிருங்க. ஏன்னா ராசியை பார்ப்பாரு, சரியாயிருங்க. அப்போனா இந்த ஆண்டு ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் போன ஆண்டை மாதிரி உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டுகளாக அமையும். சுயதொழில் புரிவோருக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வருவாயை ஏற்படுத்தி இடம் பொருள் வாங்குறது, வீடு வாசல் கட்ட வைக்கிறது, அல்லது பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகளை ஏற்படுத்துவதும், அல்லது பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியதும் ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த சுப விரயங்களை ஏற்படுத்துவாருங்க. கும்பராசி நேயர்களுக்கு வேலையில் உள்ளவங்க மட்டும் சற்று கொஞ்சம் ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் 2-3 மாத காலகட்டங்கள் நீங்கள் வேலையில் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அந்த இடையூறுகள் இணைஞ்சலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க. இனிமேல் கும்பராசினர்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டு கொண்டு வந்தாங்க, கலங்கப்பட்டு கொண்டு வந்தவங்களுக்கு பூராமே இந்த ஆண்டு விடுதலை ஆண்டாக அமையுங்க. கும்பராசினியர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்துங்க இந்த ஆண்டு. ஏன்னா குரு மாறினோடனே நடக்கும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க. அதேமாதிரி வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு சக ஊழியர்களுடைய அனுசரித்து செல்ல வேண்டும். ஒரு 2-3 காலங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படி படிப்படியாக நிவர்த்தி ஆகி உங்களுக்கு சரியாயிருங்க. அந்த வேலையில் அதாவது அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், அரசு டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் 2 மாத காலம் வேலையில். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதேமாதிரி வெடிபொருள் மருந்து பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் துறையை சார்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வேலையில் ஒரு 2-3 காலத்துக்கு. அப்புறம் சரியாயிடும். கும்பராசி நேயர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியதையும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த அமைப்பு கொடுக்குங்க. சரி, வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல பொருளாதாரத்தை உயர்வை ஏற்படுத்தும். அல்லது வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும், அல்லது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு போன ஆண்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, வேலை இல்லாமல் இருக்கேன், வீட்டில் அம்மாவுங்க அப்பாவுங்க தெண்டச்சோறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லக்கூடிய இதுகள் பூராமே அந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கு நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும். நான் கும்பராசிக்கு வேலை வேலை இருந்தால் தானே எல்லாமே, அங்கே பொருளாதாரம் இல்லைன்னா அங்கே எல்லாமே சிக்கல் வந்துடுமே. அப்படிங்கும்போது நல்ல வேலையில் போய் உட்கார வைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே இது அரசு வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டை விட்டு 2026ஆம் ஆண்டு முயற்சி எடுப்பது அரசு வேலை கிடைக்கும். அந்த யோகம் உண்டு. அது தொடர்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு. 3 ஆண்டு காலம் அந்த அமைப்பு இருக்கும். அப்படின்னா 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு கல்யாணம் முடிந்தவர்கள் நல்ல தம்பதிகள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களும், ரியல் எஸ்டேட் துறையில் அல்லது
வாகன சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஜவுளி பொன்பொருள் ஆடை ஆபரணை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். ஏன்னா வாக்கில் ராகு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் பேசி நிதானத்துடன் செயல்படுவது வெகு சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டும் துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலபைரவரை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.